எனக்கு நல்ல நண்பன் ஒருத்தன் என்னை விட வயசு குறைச்சலாக உள்ளவன் திடீர்னு இறந்துட்டான். நான் காலையில் எழுந்தோடனே அந்த செய்தி வந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இப்படி போயிட்டான். வேகமாக ஓடுறேன். ஓடி போய் அந்த வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா வெளில உட்காந்துருக்காங்க. அவனோட அம்மா இருக்காங்க, அவன் செத்து போயிட்டான். அம்மா என்ன இங்கே வாடாப்பான்னு என்னை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கொண்டு போய் அவன் கிடக்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு சொன்னாங்க, இவர் இருக்காரு, நீ போயிட்டியடா அப்படின்னு. எனக்கு இப்போ அந்த அம்மாவுக்கு அவன் போனதில் வருத்தம் இல்லை, நான் இருக்கிறது தான் வருத்தமாகுது. இவர் இருக்காரு, நீ போயிட்டிய அப்படின்னா, ஏம்மா நானும் போயிடவா? அல்ல, அந்த அம்மாவோட நோக்கம் அதல்ல, பேச தெரியாமல் சொல். அந்த அம்மாவோட நோக்கம் நிச்சயமாக அதல்ல. என் மேலே ரொம்ப அன்பு உள்ளவங்க தான் அப்பவும் கூட நம்ம அதை என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா ரசிக்கிறோம். இந்த அம்மா எப்படி சொல்லுது, இதுக்கு என்ன அர்த்தம், அது தெரியாமல் அது சொல்லுதே அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் சுகி சிவத்தை பற்றி நிறையா சொன்னார் சார். சுகி சிவம் நானும் நல்ல நண்பர்கள். அவர் நடுவராக இருக்கிற போது நாங்கள்லாம் வழக்காடு மன்றம் பட்டிமன்றம்லாம் பேசுவோம். ஒரு வழக்காடு மன்றம் எவ்வளவு சுவையாக இருக்குது பாருங்கள். ஒரு அம்மா எதிர் வழக்காடுது, நான் அதுக்கு பதில் சொல்லணும். அந்த அம்மா புனிதா ஏகாம்பரம்னு ஒரு நல்ல பேச்சாளர், நல்லா பேசுவாங்க, கடுமையாக பேசுவாங்க. ஆண் பெண் 2 குடும்பத்தை யார் சிறப்பாக, இது மாதிரி தான் ஒரு பிரச்சனை, அதை பேசுகிறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஆம்பளைங்கள்லாம் அயோக்கியனுவா அப்படி. சுகி சிவ சொன்னார், ஏம்மா என்னையும் பொதுவாக நான் சொல்கிறேன் ஆம்பளைங்கள்லாம் அயோக்கியனுவ தான், ஏம்மா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். இங்கே பாருங்களேன், ஒரு 40 வயசில் பொண்டாட்டி செத்து போனால் புருஷன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள், உடனே வேறு கல்யாணம் பண்ணிடுவான். அதே சமயத்தில் புருஷன் இறந்து போனால் பொண்டாட்டி என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்காக தவம் இருப்பா, வெளியில் போகாதவ போவா, இது வரைக்கும் வேலையை பார்க்காதவ வேலை பார்த்து சம்பாதிப்பா, குடும்பத்துக்காக தன் உயிரையே விடுவார். இவன் உடனே வேறு கல்யாணம் பண்ணிக்குவான். ஆம்பளைங்க அயோக்கியனா இல்லையான்னு கேட்க. இது கூட்டத்தில் உள்ளவங்க எல்லாரும் அந்த அம்மா சொல்கிறது சரிதானே அப்படின்னு நினைக்கிறாங்க. நானே சரிதானேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் பதில் சொல்லணுமா இல்லையா? அவர் சுகேசிமான் நடுவராக இருந்தவர் என்ன பண்ணார், என்னையா உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, பதில் சொல்லுங்கள். அவங்க பேசிட்டுங்க, நான் அப்புறம் என்ன எனக்கு தெரியல, பதிலே சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறார். நான் என்னடா சொல்கிறது, இதுக்கு நியாயமான பேச்சு தான் இந்த அம்மா பேசுகிறது, நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நான் அப்புறம் சொல்கிறேன், என்ன இப்போ சொல்லுங்க ஐயான்ட்டார். வேடிக்கை பார்க்குறாரு அவர். நான் என்ன பண்ணேன், இனிமேல் வேறு ஒன்றும் முடியாது, இதுக்கு பதில் கிடையாது, வேறு ஏதாவது செய்யலாம், ஒரு நகைச்சுவை ஏதாவது பண்ணிக்கிண்ணி சமாளிக்கலான்னு நினச்சிக்கிட்டு நான் எழுந்திரிச்ச உடனே கேட்டேன், ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டார் தெரியுமான்னு கேட்டேன். யோ அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன, நான் கேட்குறதுக்கே நீதிபதி அவர்களே தயவு செய்து சொல்லுங்கள், ஜவஹர்லால் நேரு இறந்து போயிட்டார். ஆமாம் இறந்து போயிட்டார். எப்போ இறந்தாருன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு நினைப்பு இல்லை. நான் சொல்கிறேன், 1964 இறந்து போனார். மே மாதம் 25 ஏன்னா நம்ம சொல்கிறோம், அது யாருக்கு தெரிய போகுது, நம்ம ஏதோ உருவமேன்னு நினச்சி நான் 24 இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னேன், மத்தியானம் 2 மணிக்கு இறந்தார். அது உண்மை, மத்தியானம் 2 மணிக்கு இறந்தார். சரி அதுக்கு என்ன இப்போ அப்படின்னார். 2 மணிக்கு இறந்தார்ல சார். ஆமாம். 3 மணிக்கு ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணார், குல்ஜாரிலால் நந்தான்னு ஒரு ஆளை அழைச்சிக்கிட்டு பிரதமராக ஆக்குறார். அந்த பாடிக்கு பக்கத்திலே நிறுத்தி பிரதம மந்திரி ஆக்கினார். ஆமாம் ஆக்கினார். ஏன் சார், இவ்வளோ பெரிய மனுஷன் செத்து போயிருக்கார், நேருன்னு உலகமே பாராட்டின மனுஷன் இறந்து போய் கிடக்கிறார், பக்கத்திலேயே பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு அந்த ஆளை கொண்டு வச்சு செய்கிறீங்களே, அது என்ன நியாயம் அப்படின்னு. அரசியல் சட்டம் என்னான்னு தெரியுமான்னு கேட்டார் சுகி சிவம். என்ன அப்படின்னு, ஒரு நாடு பிரதம மந்திரி இல்லாமல் இருக்கக்கூடாது, அதனால் உடனே வேறு ஒருத்தரை
பதவி பிரமாணம் எடுத்துக்க சொல்கிறாங்க. தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அவர் இருப்பார். அதுமாரி தேர்ந்தெடுக்கிறாங்க. நான் சொன்னேன், நாடும் வீடும் வெவ்வேறே இல்லைங்க. நாடு எப்படி பிரதமர் இல்லாமல் இருக்கப்படாதோ அதே மாதிரி வீடு மனைவி இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி அதான் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா உடனே வேற ஒரு குல்ஜாரிலால் நந்தா வந்தது மாதிரி ஒருத்தரை ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சிரிக்கிறான். எல்லோரும் சிரிச்சிட்டான். உடனே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். ஒரு இடைக்கால பிரதமர் மாதிரி ஒரு இடைக்கால இது பதிலாக அதுக்கு இது பதில் இல்லை நான் சொன்னது. ஆனால் சமாளித்து ஒரு சிரிப்பை உண்டாக்கினோடனே அந்த அம்மாவும் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. கோபமாக பேசிக்கிட்டு இருந்த புனிதா ஏகாம்பரம் என்ன பண்ணாங்க, சிரிக்க ஆரம்பித்தாங்க. சமயத்தில் இப்படி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இடையில இப்படிலாம் வந்துடும். வந்து அந்த நேரத்தில் ஒன்று சொல்லி நகைச்சுவை ரொம்ப உதவியாக இருக்கும். உதவியாக தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இறந்து போனார். அவர் நடுவராக இருக்கிற போது ஒரு பட்டிமன்றம் பேசுகிறோம். நாங்கள் பட்டிமன்றம் பேசுகிறோம். அவருக்கு இந்த நகைச்சுவையெல்லாம் பிடிக்காது. ஒழுங்காக கருத்து பேசணும். அவர் என்ன மட்டும் என்ன செய்வார்னா, யோ நீ மாதிரி ஒன்றை மாதிரி நீ பேசியா, நீ ஏன் வேறு மாதிரி பேசுகிறேன்பார். ஒரு பட்டிமன்றம். வள்ளலார் ராமலிங்க சாமியினுடைய கருத்துகள் பழமையா புதுமையான்னு. நான் புதுமைன்னு பேசுகிறேன், பழமைன்னு வேற ஒருத்தர் பேசுகிறார். நான் புதுமைன்னு பேச ஆரம்பித்த உடனே அந்த எதிர்கட்சிக்காரரை கூப்பிட்டு அவர் கேட்க சொல்கிறார். அடிகளார் இந்தமாரி கேள்வி கேளுங்கிறார். அவர் என்னை ஏஞ்சி ஒரு சந்தேகம்னு கேட்டார். என்ன, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல? கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீங்கள் பழைய முறையில் கல்யாணம் பண்ணீங்களா புதிய முறையில் கல்யாணம் பண்ணீங்களான்னு கேட்டேன். ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணீங்களா சீர்திருத்த முறையில் பண்ணீங்களாங்கிறதுக்கு புது முறையில் பண்ணீங்களான்னு கேட்டார். நான் செஞ்சது பழைய முறையில் தான் பண்ணேன், பழைய முறையில் தான் செஞ்சேன்னு சொன்னேன். உடனே அடிகளார் சொன்னார், ராசுன்னு எதிர்கட்சிக்காரர் அவர்கிட்ட சொல்கிறார், ராசு உட்காருங்க. அவர் முந்தியெல்லாம் பழமையில் ரொம்ப விருப்பமாக இருந்தது, அதனால் பழைய முறையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இப்போ தானே புதுமையில் விருப்பம் வந்து கட்சி பேச வந்திருக்கிறாரு, இதுக்காக இன்னொரு கல்யாணம் புதிய முறையில் செஞ்சுக்குவாருன்னார். நான் என்ன பண்ணேன், நேராக ஓடி போய் குன்றக்குடி அடிகளார் காலை தொட்டு அப்படியே கண்ணில் ஒத்திக்கிட்டேன். என்னப்பா அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா சொல்லிட்டீங்க ஐயா, உடனே நான் பொண்ணு பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் என்ன. அவர் சொன்னார், நான் விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்கள் விளையாட்டுக்கு சொல்கிற ஆளே இல்லை, உண்மையாக தான் சொல்லி. வீட்டுக்கு பொண்ணை என் பொண்டாட்டி கேட்பா, என்ன உனக்கு இந்த யோசனையை சொன்னது யாருன்னு கேட்பா. அடிகளார் தான் சொன்னார்னு சொல்லி அவர் அதுலேருந்து என்னை பார்த்தா உங்கள்கிட்ட விளையாட்டாக சொன்னால் கூட என்னை மாட்டி விட்ருவாப்பா அப்படின்னு.